வணக்கம் நேயர்களே. ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருடைய கவலையும் இப்போ தங்கம் விலை மேலதான் இருக்கு. 2026ஆம் வருஷம் தங்கம் விலை சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியா மாறுமா, இல்ல விலை குறைஞ்சு எல்லாரும் வாங்குற நிலைமைக்கு வருமா? ஜோதிட சாஸ்திரப்படி தங்கத்திற்கு காரகரான குரு பகவான் மற்றும் ஆபரணங்களுக்கு காரகரான சுக்கிரன் 2026இல் என்ன செய்ய போறாங்கன்னு விரிவா பார்ப்போம். குருவின் உச்சம் விலை ஏறுமா? ஜோதிட ரீதியாக தங்கம் என்பது குரு பகவானின் அம்சம். 2026 ஜூன் மாதத்தில் குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகத்திற்கு பெயர்ச்சியாகிறார். விளைவு: குரு உச்சம் பெறும்போது தங்கத்தின் மதிப்பு உலகளவில் உயரும். ஆனால் குரு சுப கிரகமாக இருப்பதால் விலை உயர்வு என்பது ஆரோக்கியமான முதலீடாக அமையும். தங்கம் வைத்திருப்பவர்களுக்கு அது பெரும் சொத்தாக மாறும். சுக்கிரனின் நிலை: ஆபரணச் சேர்க்கை. தங்கத்தை நகையாக அணிவதற்கு காரணமானவர் சுக்கிரன். 2026இல் சுக்கிரன் பலமாக இருக்கும் காலங்களில், உதாரணமாக அவர் ரிஷபம் அல்லது துலாம் ராசியில் இருக்கும்போது மக்கள் அதிகளவில் தங்கம் வாங்குவார்கள். இது தேவையை அதிகரித்து விலையை தற்காலிகமாக உயர்த்தும். எப்போது விலை குறைய வாய்ப்புண்டு? பிரைஸ் கரெக்ஷன். 2026இன் தொடக்கத்தில் ஜனவரி மே மாதம் குரு மிதுன ராசியில் இருக்கும்போது விலையில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். குறிப்பாக செவ்வாய் மற்றும் ராகுவின் பார்வை தங்கத்தின் மீது விழும் காலங்களில் பங்குச்சந்தை மாற்றத்தால் தங்கம் விலை ஓரளவுக்கு குறைய வாய்ப்புண்டு. தங்கம் வாங்க விரும்புபவர் இந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளலாம். தங்கம் வாங்க உகந்த காலம்: பிப்ரவரி மற்றும் மார்ச் 2026. கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் சிறிய அளவில் விலை இறக்கம் கிடைக்கலாம். அக்ஷய திரிதியை 2026. வழக்கம் போல தங்கம் வாங்க சிறந்த நாள் என்றாலும் அன்று விலை அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. மத்திய பட்ஜெட் மற்றும் உலக நாடுகளின் போர் சூழலால் தங்கம் விலை மாறினாலும் குருவின் பார்வை இருப்பதால் இந்தியர்களுக்கு தங்கம் ஒரு பாதுகாப்பான சேமிப்பாகவே இருக்கும். நீங்க இப்போ தங்கம் வாங்க போறீங்களா, இல்ல விலை குறையிற வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க என்று கேளுங்கள்.